இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ இந்த பணம் சம்பாதிக்க திருநங்கைகளுக்கு சும்மா வராது இந்த பணம். நான் ஓப்பனாக சொல்கிறேன் போனால் நான் ஒரு பாலியல் தொழிலாளி தான். ஏன்னா நான் வந்து பாலியல் தொழில் பண்ணி என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், என்னை பார்த்துக்கிறேன், என்னையை நான் அழகுபடுத்திக்கிறேன். என்னோட அழகு இத்தனை மக்கள் பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வரோம். அழகியா இப்போ 10 ஜனங்க முன்னாடி எதுக்காக நாங்கள் எங்களை அழகியா இந்த மாதிரி காமிச்சுக்கிறோம்? எங்களுக்கு என்ன வேலை இல்லைங்களா சொல்லுங்க. இந்த ஷோக்காக கிட்டத்தட்ட 4 மாசமா ரெடி ஆயிட்டு இருந்தோம். எங்களுக்கு மேக்கப் போட்ட டைமிங் வந்து 4 மணி நேரம். ஆனா எங்களுக்கு இங்க கொடுத்தது வெறும் 4 செகண்ட் தான். போக 2 செகண்ட், வர 2 செகண்ட். அப்ப இவ்வளவு பெரிய ஷோ எதுக்கு நடக்கணும்? ஒரு மாடல் அழகியா இருந்து என்னுடைய பேர் கூட ஒரு ஸ்டேஜ்ல சொல்ல வாய்ப்பு கொடுக்கலன்ற போது இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடத்தை கொடுத்துருக்கு. வின் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெட்ரோ மெயில் சேனல் மக்களே, நம்ம வந்து நிறைய சந்தோஷமான விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இவங்க இந்த நிகழ்ச்சிக்காக எப்படி அதை தங்களை தயார்படுத்திக் கொள்றாங்க, அதுல இருக்க உற்சாகத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நட்சத்திரா மற்றும் அஞ்சனா அவங்களோட மனக்குமுறலையும் நம்மளோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம அவங்களோட மனக்குமுறலையும் கேட்போம். சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராப்ளம்னா, செலெக்ஷன் பத்தி அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நாங்க எதுக்காக ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்க எல்லாருமே இந்த ஷோக்காக கிட்டத்தட்ட 4 மாசமா ரெடி ஆயிட்டு இருந்தோம். எங்களுக்கு மேக்கப் போட்ட டைமிங் வந்து 4 மணி நேரம். ஆனா எங்களுக்கு இங்க கொடுத்தது வெறும் 4 செகண்ட் தான். போக 2 செகண்ட், வர 2 செகண்ட். எங்களுக்கு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ரேம்பாவது வாக் பண்ணாவது விட்டுருக்கலாம். ஜஸ்ட் ஒரே வாக்லேயே வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டு உடனே மாத்தணும்னா அப்ப இவ்வளவு பெரிய ஷோ எதுக்கு நடக்கணும்? எதுக்காக? அட்லீஸ்ட் எங்களுக்கு யாரு வின் பண்றாங்க? ஏன்னா எல்லாருமே சக போட்டியாளர்கள் தான். சக போட்டியாளர்களுக்குள்ள வந்து போட்டி தவிர போராம இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்க போராமைக்காக இங்க வரல. எதுக்காக வந்திருக்கோம்னா, எங்களுக்கான டைமிங் இங்க ஒதுக்கப்படல. எங்களுக்கான மிஸ் கூவாகன்றதே மிஸ் அந்த எங்க அழகிகளுக்கான நடக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். எங்களுக்கான ஷோல எங்களுக்கான டைமிங் ஒதுக்காதது ஏன்? இதுதான் என்னுடைய பெரிய கேள்வியே. அப்படி டைமிங் முரண்பாடா இருந்தா ஏதாவது ஒரு சில விஷயத்த தள்ளி வச்சிருக்கலாம். பட் ஏன்னா இது நடக்கிறதே அழகிலுக்காதா? மிஸ்குவாக அழகி போட்டி தான். அழகி போட்டி தான் இங்க எல்லாம் ஆடியன்ஸ்ல இருந்து வியூவர்ஸ் எல்லாருமே அதுக்காக தான் வராங்க. பட் இங்க வந்து டைமிங்கை கம்மி பண்ணிட்டு இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட்லயே இன்ட்ரடியூஸ் கூட பண்ணாம ஒரு ஷோ எதுக்கு நடத்துறாங்கன்றது எனக்கு தெரியல. இது எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்கோம், இவ்வளோ எங்களை ப்ரிப்பேர் ஆகி நாங்கள் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி இந்த ஷோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்து ஒரு 4 செகண்டுக்காக அப்படிதான் சொல்லியிருக்கலாம்ல, இது 4 செகண்ட் தான் நடக்கும், இப்படிதான் வாக் பண்ண விடும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கோரியோகிராஃப் வச்சாவது சொல்லியிருக்கலாம். எதுவும் எங்களுக்கு சொல்லாம நாங்களும் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ரெடியாகி இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை ஒரே வாக்கில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் நேற்று நடந்துச்சு மிஸ் திருநங்கைகள் 2024. அதுல கிட்டத்தட்ட 35 திருநங்கைகள் பங்கு பெற்றோம். அதுல டாப் 7 வரைக்கும் நான் வந்தேன். எனக்கு பெருமையா இருந்துச்சு. காரணம் எல்லாருமே 35 பேத்தையுமே 6 ரவுண்ட் விட்டாங்க. எல்லாத்தையும் ரேம்ப் விட்டாங்க. எல்லாருமே யூ ஷேப்ல நின்று எல்லாருமே இன்ட்ரடியூஸ் கொடுத்தோம். இங்க நாங்க இவ்வளோ ஒப்பனை, இவ்வளோ அலங்காரம், இவ்வளோ வெயிட், இவ்வளோ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க நின்றுட்டு இருக்கோம். ஸ்டேஜ்ல நின்று நான் தான் இங்க வந்திருக்கேன், நான் ஒரு மாடல் சொல்லி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண கூட எங்களுக்கு இங்க டைம் கொடுக்கல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ப்ரொபோஷனலா நம்ம ஸ்டேட் லெவல்ல கேரளால மிஸ் கேட்டகரி கேரளா பெண்களோட நான் போட்டி போட்டு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் கொல்லம்ல. ஷோ இதுல வந்து நடை உடை பாவனை வச்சு செலெக்ஷன் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் ஏறி இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்டு, நெருங்கிய நண்பர்கள் தான். என்ன செலெக்ஷன் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் ப்ரொபோஷனலாக இந்த ப்ரொபோஷனலில் இருக்கோம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எங்களுக்கு தெரியும். செலவடிக்கிறவங்க கிட்ட போய் தான் சுத்தியே கொடுக்கணும், சும்மா இருக்கிறவங்க சுத்தியே கொடுக்க கூடாது. செலவடிக்கிறோன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட சுத்தியே கொடுத்தாவது பார்க்கணும். அதுதான் முறை. அதுதான் நாங்க இங்க கேட்க வரோம். இவ்வளோ தூரம் நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ இந்த பணம் சம்பாதிக்க திருநங்கைகளுக்கு சும்மா வராது இந்த பணம். நான் ஓப்பனா சொல்றேன் போனா நான் ஒரு பாலியல் தொழிலாளி தான். ஏன்னா நான் வந்து பாலியல் தொழில் பண்ணி என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், என்னை பார்த்துக்கிறேன், என்னையை நான் அழகுபடுத்திக்கிறேன். என்னோட அழகு இத்தனை மக்கள் பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசைப்பட்டு 4 மக்கள் தான் செலெக்ஷன் பண்ணணும். ஆனா எங்களை ஒரே ஒரு ரவுண்ட் அமைச்சு விட்டுட்டு இப்படி உடனே வேற ஒருத்தவங்க டாப் 7 அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆடிஷன் வச்சாங்க. இன்னைக்காவது அந்த ஆடிஷனை சொல்லியிருக்கலாம், உங்களுக்கான டைமிங் 4 செகண்ட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஒரு சாங் மியூசிக் வந்து ஒரு நிமிஷத்துலயே 16 பேர் வாக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வாக்ல நாங்க எல்லாரும் கீழே இறங்கணுங்க தான். அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் கூட எங்களை கூப்பிடல. மார்னிங் கூட எங்களை இன்ட்ரடியூஸ் கேட்டாங்க, நாங்க சொன்னோம். நாங்க அங்க வந்து நார்மல் கம்மி பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. இங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கம்யூனிட்டி திடல்ல
அவங்க எல்லாமே எங்களை தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஆசை இருக்காதா? என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஆசை இருக்கும். நாங்களும் ஒரு அழகி, எங்களை பாக்குறவங்களாம் ஆசைப்படுறாங்க. நாங்க அழகிதான், எங்களுக்கு எங்க அழகை வெளிப்படுத்திக்கணும். அதுல 3 பேருக்காவது எங்களை பிடிச்சோம், என்னுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்காவது அவங்க ஆசைப்படுவாங்க. ஒரு மாடல் அழகியா இருந்து என்னுடைய பேர் கூட ஒரு ஸ்டேஜ்ல சொல்ல வாய்ப்பு கொடுக்கலன்னும் போது இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடத்தை கொடுத்துருக்கு. வின் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், வாழ்த்துக்கள். பட் எங்களுக்கான டைமிங் ஒதுக்காதது ரொம்ப ரொம்ப பேடா இருக்கும். இந்த இடத்துல நான் என்னோட கருத்தை இவங்களோட மனக்குமுறலோட பகிர்ந்து கொள்றேன். விக்டோரியா சீக்ரெட் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் ஷோ நடத்துவாங்க. அதுல கூட இன்னைக்கு வரைக்கும் திருநங்கைகளை விடல. திருநங்கைகள் அதுலயும் நடக்க ஆசைப்படும் போது கூட அவங்க அதை தடுத்தாங்க. அப்ப திருநங்கைகள் முன் வச்சது என்னன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த உள்ளாடைகளை திருநங்கையும் தான் வாங்குறோம், போடுறோம், அந்த ஆடைகளை நாங்களும் தான் பெற்றுக்கொள்றோம். அப்ப நாங்கே ஒரு மாடலா இருக்கக்கூடாதுன்னு அதை கேட்டாங்க. இன்னைக்கு இந்த மேடை மட்டும்தான் திருநங்கைக்கு ஒரு மேடையா இருக்கு. பல மேடைகள் பெண்களோடும் கலந்து நீங்க திருநங்கைகளை சரிசமமா நடத்தி அந்த மேடைகளை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா இவங்களோட மன கஷ்டத்துக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் உழைப்பு போட்டிருக்காங்க, அழகா இருக்கிறாங்க. இவர்களுக்கான மேடை ஆனா இனப்பா இங்க இல்ல. சோ அதை பாக்குறவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கான மேடைகளை நீங்க அமைச்சு கொடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. பெண்களுக்கு ஈக்குவலா திருநங்கைகளை பாருங்க. விசித்திர பொருளா வித்தியாசமா பார்த்து ஒரு தனி கேட்டகரியை விட பெண்களுக்கு ஈக்குவலா விட்டீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மேடையில ஒரு இடம் கிடைக்கும். அவங்க அழகாலையும் அவங்க திறமையாலையும் ஜொலிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு கேள்வி கேட்கணும்னா, மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் இல்ல அப்படின்னா தனிப்பட்ட முறையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. இங்க வந்து திருநங்கை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இங்கேயே அதற்கான சப்போர்ட் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது எப்படி இருக்கு? நம்ம இதுலயே வந்து ஒருத்தன் உழைக்கிறானா அவனுடைய திறமையை டெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரே அடியா நீ உழைக்க மாட்டப்போ அப்படின்ற தள்ளுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் இவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல நிறைய பேருக்கு எங்களை பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். அட்லீஸ்ட் நான் ஒரு ப்ரொபோஷனலா நான் இவ்வளவு எஃபெக்ட் போட்டு எனக்கான உயர மேடை கிடைச்சி இதில் என்னுடைய பேர் கூட சொல்ல எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னும் போது அப்ப நான் எதுக்காக இந்த ஷோல ஸ்பெண்ட் பண்ணணும்? மார்னிங் ஒரு பிரைடல் ஆடிஷனுக்கு பிரைடல், இப்போ பிரைடல், எல்லாமே நாங்கள் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கிளம்பி எல்லாமே வேஸ்ட் தானே. அட்லீஸ்ட் எங்களுக்கு ப்ரைஸ் வின் பண்ணலை, ரன்னரப் வின்னரப் கிடைக்கலனா கூட எங்களுக்கான ஒரு மேடை கிடைச்சிருந்தா நான் அதுவே சந்தோஷமா எடுத்திருப்பேன். எல்லாருமே ஒய்யார நடைய வந்து பல மக்கள் பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வரோம். அழகியா இப்போ 10 ஜனங்க முன்னாடி எதுக்காக நாங்கள் எங்களை அழகியா இந்த மாதிரி காமிச்சுக்கிறோம்? எங்களுக்கு என்ன வேலை இல்லைங்களா சொல்லுங்க? நாங்க இந்த மாதிரி ஒப்பனை அலங்காரம் பண்ணி இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இது நானு, இது என்னுடைய உடை, இது என்னுடைய நகை, என்னுடைய பேர் அஞ்சனா அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில காமிக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே ஒரு மாடலிங் இன்ட்ரெஸ்ட் விட்டு பெண்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. காரணம் கூச்சம், அதை விட்டுட்டு பாலியல் சீண்டல் இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் உடைச்சு எங்களாலையும் வின் பண்ண முடியும். ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன்ல எதில் வாக் பண்ணாலும் நாங்கள் வாக் பண்ணுவோம், நாங்கள் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மேடை தேடி தான் அலையிறோம். அந்த மேடை கிடைச்சோம் அங்கே என்னுடைய பேர் சொல்ல கூட எனக்கு நேரம் கிடைக்காத ஒரு மேடை எனக்கு சரியானதா இல்லை. அதுதான் என்னுடைய பெரிய மன கஷ்டம். நம்மளே எதிர்ப்பாங்க, நான் எதிர்க்கிற அளவு எங்க கிட்ட சக்தி இல்லை. எதிர்க்கிறதுக்காக நான் யாரையும் இதை பேசல, எதிர்க்கணும்னு நான் யாரையும் நினைக்கல. எனக்கான மேடை இது கிடைக்கல. ஏன்னா நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன், நான் ரெடியாகி வந்திருக்கேன், இவ்வளோ ரெடியாக இருக்கேன். எல்லாமே பாருங்க, தலையில கூட பாருங்க 1 கிலோக்கு மேல வெயிட் தாங்கிட்டே இருக்கேன். தலை இப்படி அசைக்க முடியல, இப்படி அசைக்க முடியல. 3 இன்ச் ஹீல் போட்டிருக்கேன். நான் எல்லாமே இது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கணும், எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கான ஒரு சரியான மேடை அமையல அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. பார்ப்போம்.